வணக்கம். துலாம் ராசினியர்களுக்கு நிகழ இருக்கும் சனி பெயர்ச்சி என்ன மாதிரியான நன்மைகள் எல்லாம் ஏற்படுத்தி கொடுக்க இருக்கு, கிரக நிலைகளின் ரீதியாக அமைய இருக்கும் பாதகங்கள் என்ன பாதகங்கள் என்ன. துலாம் ராசினியர்களை பொறுத்த வரைக்கும் இந்த சனி எழுதிய தலைவிதிங்க. துலாம் ராசிக்கு 23/12/2023 முதல் மழையில் நனையும் யோகம் ஏற்பட இருக்கு. அந்த வகையில மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்பது குறித்தான முழுமையான பதிவை தான் இந்த வீடியோல நம்ம விரிவா பார்க்க போகிறோம். அதற்கு முன்னாடி பகவானை பற்றி சற்று விரிவாக தெரிந்து கொள்வோம். மந்தன் செய்வதை போல மகேஸ்வரன் கூட செய்ய மாட்டான் என்பது பழமொழி. அப்படிப்பட்ட சனி பகவான் இப்பொழுது பெயர்ச்சியாகி கும்பராசிக்கு செல்கிறாரு. சனி பகவான் சுபஸ்ரீ சோபகிருது வருடம் மார்கழி மாதம் 4ஆம் தேதி 20/12/2023 தினமான இன்று புதன்கிழமை அன்று மாலை 5:23 மணி அளவில் அவிட்டம் நட்சத்திரம் 3ஆம் பாதத்தில் தன் சொந்த வீடான கும்பராசிக்கு பயிற்சியாகிறாரு. அங்கு 6/3/2026 வரை வீற்றிருந்து பலன்களை வழங்குகிறாரு. அவரது அருட்பார்வை மேசம், சிம்மம், விருச்சகம் ஆகிய ராசிகளில் பதிகிறது. இது வாக்கிய கணித ரீதியாக சனி பெயர்ச்சியாகும். இந்த சனி பெயர்ச்சி கடகராசிக்கு அஷ்டமத்து சனியாக வருகிறது. சிம்ம ராசிக்கு கண்டக சனியாக வருகிறது. விருச்சிக ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியாக வருகிறது. மகர ராசிக்கு குடும்ப சனியாகவும் கும்ப ராசிக்கு ஜென்ம சனியாகவும் வருகிறது. மீன ராசிக்கு 7 சனியாக இந்த பெயர்ச்சி அமைகுதுங்க. இதுவரை அஷ்டமத்து சனியின் ஆதிக்கத்தில் இருந்த மிதுன ராசிக்கு அது விலகுகின்றது. கடக ராசிக்கு கண்டக சனி, துலாம் ராசிக்கு அர்த்தாஷ்டம சனியும் தனுசு ராசிக்கு 7 சனியும் விலகி நல்ல பலன்களை உங்களுக்கு வாரி வழங்க இருக்கிறாரு. சனி விலகும் ராசிக்காரர்கள் நல சக்கரவர்த்திக்கு சனி விலகி அருள் கொடுத்த தலமான திருநள்ளாறு சென்று வழிபட்டு வருவது எண்ணற்ற நன்மைகளை உங்களுடைய வாழ்வில் ஏற்படுத்தி கொடுக்கும். சனி பெயர்ச்சி காலத்தில் என்னென்னதான் நடக்கும் என்று பார்க்கும்போது கும்பச்சனி குடம் குடமாய் கொடுக்கும் என்பது பழமொழி. நீதிமான் என்றும் நியாயமானவன் என்றும் போற்றப்படும் தனி தனது ஆட்சி வீடான கும்பராசியில் சஞ்சரிக்கும் பொழுது நீதி நியாயம் கிடைக்க போராட்டங்கள் அதிகரிக்கும். நீதிமன்றத்தின் அதிரடி திருப்பங்கள் ஆச்சரியத்தையும் அதிர்ச்சியையும் கொடுக்கும். அரசியல் சதுரங்கத்தில் கட்சி தாவல்கள் அதிரடியாய் அமையும். அனைத்து கட்சிகளுக்கும் தேர்தல் களம் சவாலான போட்டியாக அமையும். ஆயினும் முடிவில் மக்கள் விருப்பப்படியே நல்லாட்சி அமையும். முற்காலத்தில் குடங்களை சுமந்த பெண்கள் இக்காலத்தில் மகுடங்களை சுமக்க கும்பத்தில் சஞ்சரிக்கும் சனியினுடைய பலத்தால் ஒளி பிறக்கும். அரசியல் களத்தில் பெண்கள் வெற்றி கனியை பறிக்கும் முயற்சியில் ஆர்வம் காட்டுவார்கள். தங்கம், வெள்ளி போன்றவற்றின் விலை நினைக்க இயலாத அளவிற்கு உயரும். திடீரென விலை குறைவது போல் தோன்றி மக்களுக்கு அவநம்பிக்கையை ஏற்படுத்தும். பெட்ரோல், டீசல், எரிவாயு போன்றவற்றின் விலை பயிற்சி காலத்திலிருந்து இறங்கு முகமாக இருக்கும். நவகிரகங்கள்ல ராகு, கேது ஆகிய 2 சாயா நிழல் கிரகங்களை தவிர மற்ற கிரகங்கள் அனைத்தும் சதா சூரியனை வலம் வந்து சுற்றி கொண்டிருக்கும். இவற்றிலும் சந்திரன் மட்டும் பூமியை வலம் வந்து கொண்டு பூமியுடன் சூரியனையும் சுற்றி கொண்டிருக்கிறது. பூமி தன்னை தான் சுற்றி கொள்வதால் தான் இரவும் பகலும் நிகழ்கின்றது. பருவங்களும் மாறிக்கொண்டே இருக்கிறது. சூரியனை சுற்றி நீள்வட்ட பாதையில் வலம் வரும் கிரகங்களில் சந்திரனே அதிக வேகம் உடையவர். குறைந்த வேகத்தில் சுற்றுபவர் சனி பகவான். அதனால்தான் சனிக்கு நந்தன் என்ற பெயரும் உண்டு. காசி திருத்தலத்தில் பரம பவித்திரமான கங்கா நதியின் கோதார்காட் எனும் ஸ்தான கட்டத்தில் சிவபெருமானை மனதில் நிறுத்தி தவம் செய்து அதன் பயனாக நவகிரகங்கள்ல ஒருவராகி ஈஸ்வர பட்டமும் பெற்று திகழ்பவர் சனீஸ்வரர். ஒருவருடைய ஜனன கால ஜாதகத்திலும் மனித பிறவியின் மிக முக்கிய அம்சங்களான ஆயுள், ஆரோக்கியம், ஜீவனம், மரணம் ஆகிய 4ற்கும் காரகத்துவம் வாய்த்தவர் சனி. துலாம் இவரது உச்ச வீடு, மேஷம் நீச்ச வீடு, மகரமும் கும்பமும் ஆட்சி ராசிகளாகும். துலாம் ராசியில் சஞ்சரிக்கும் போது சனி பகவான் அளவற்ற சுபபலத்தை பெறுகிறாரு. ஜனன கால ஜாதகத்தில் சனி சுபபலம் பெற்றிருந்தால் நீண்ட ஆயுளும் நல்ல உடல் ஆரோக்கியமும் செல்வாக்கு மிகுந்த உயர் பதவியும் கிடைக்கும். ராசியில் சனி இருப்பின் நினைத்ததை சாதிக்கும் திறன், பிடிவாதம், முன்கோபம், உறுதியான அஞ்சா நெஞ்சம் கொண்டவர்களாக திகழ்வார்கள். இப்படிப்பட்ட சனி பகவான் ஒருவருடைய ஜென்மராசி மற்றும் ஜென்மராசியிலிருந்து 4, 8, 12ஆம் இடங்களில் குரு பகவான் வரும்போது தசாபுக்திகளின் அடிப்படையில் சிரமங்களை ஏற்படுத்துவார். அவற்றின் முறையே ஜென்ம சனி,
அர்த்தாஷ்டக சனி, அஷ்டம சனி, விரய சனி என கூறுகின்றன மிக பழமையான ஜோதிட நூல்கள். இக்காலகட்டங்களில் குடும்பத்திலும் தொழில், வியாபாரம், உத்தியோகம் ஆகியவற்றிலும் உடல் நலனிலும் பாதிப்பு ஏற்படும். ஜென்ம ராசியிலிருந்து 3, 6, 11ஆம் இடங்களுக்கு வரும்போது அளவற்ற நன்மைகளை செய்வார் சனி பகவான். குரு பகவானுடன் சேர்ந்திருந்தாலும் அவரால் பார்க்கப்பட்டாலும் சனி தோஷம் குறையும். ஜாதகங்களில் சனி பலம் குறைந்திருந்தாலும் பகை கிரகங்களுடன் சேர்ந்து நீச்ச ராசியில் இருந்தாலும் வறுமை, பிணி, வீண்பழி, அவமரியாதை, ஸ்திரத்தன்மையின்மை, சதா அலைந்து கொண்டே இருக்கும் உத்தியோகம் அல்லது தொழில் அமைதல், எத்தனை கடுமையாக உழைத்தாலும் திருப்தியடையாத எஜமானர், அற்ப ஆயுள் ஆகிய அனுபவங்கள் ஏற்படும். கலத்திரஸ்தானத்தில் சனி, செவ்வாய், ராகு சேர்ந்திருப்பின் சதா சண்டை போடும் கணவன் மனைவி அமைவர். வாழ்வில் தரம் உயர்ந்தால் அல்லது தாழ்ந்தா என்பதை நிர்ணயிக்கும் பொறுப்பு ஜீவனஸ்தானத்திற்கு ஏற்படும் சனியினுடைய ஆதிக்கத்தை பொறுத்தே அமையும். சில கிரக சேர்க்கை அமைந்திருப்பின் சேர்க்கைக்கு மாறான மரணம் சம்பவிக்கும். கொடுப்பதில் மிகவும் தாராள மனமுடையவர் சனி. அதே போன்று முற்பிறவி தவறுகளுக்கு மறுபிறவியில் மிக கடுமையான தண்டனையை கொடுப்பதும் இவரேதான். ஜாதகத்தில் லக்னத்திலிருந்து 5ஆம் இடமாகிய பூர்வ புண்ணிய ஸ்தானத்தை லக்னமாக வைத்து சனி பகவானுடைய சுபபலம், தோஷம் ஆகியவற்றை கணித்து பார்த்தால் சனி பகவானால் ஏற்படவிருக்கும் நன்மை தீமைகளை நம்மால் துல்லியமாக அறிந்து கொள்ள முடியும். அது மட்டுமில்லாமல் ஒருவருடைய வாழ்வில் ஆயுள் 80 வயது முதல் 90 வயது வரை. அது மட்டுமில்லாமல் சனி பகவான் அவர்களுடைய வாழ்வில் 3 முறை அவர் ராசியில் வந்து தங்கிவிட்டு போவார். முதல் சுற்று மங்கு சனி காலம். மங்கு என்பதற்கு மங்கி போகுதல் என்று பொருள். 2ஆம் சுற்று பொங்கும் சனி காலம். 3ஆம் சுற்று அதிம கால சனி. இவற்றில் முதல் சுற்றுதான் மோசமாக அமையும். 2ஆம் சுற்றாக அமையும் பட்சத்தில் உங்களுக்கு கிடைக்காத பல முன்னேற்றங்கள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும். இவ்வளவு மேன்மைகளை கொண்ட சனி பகவான் கும்பராசியில் சஞ்சரிக்கக்கூடிய இத்தருணங்கள்ல துலாம் ராசினியர்களுக்கு மேலும் என்ன மாதிரியான முன்னேற்றங்கள் எல்லாம் ஏற்பட இருக்கு என்று பார்க்கும்போது, உங்களுடைய ராசிக்கு இந்த சனி பயிற்சி முதல் அர்த்தாஷ்டம சனி என்று சொல்லக்கூடிய 4ஆம் இட சனி பகவான் விலக போகிறாருங்க. ஆக பல விதத்தில் நிம்மதியை அடைய போகிற நீங்கள் சந்தோஷ பெருமூச்சு விட போகிறீங்க. இனிமேல் தான் உங்களது வாழ்வில் தொடர்கின்ற அனைத்து சிரமங்களிலிருந்தும் தொல்லைகளிலிருந்தும் மிக எளிதாக விடுபட இருக்கீங்க. இதுவரை உங்களது ராசிக்கு 4ஆம் இடத்தில் அமர்ந்த சனி பகவான் அர்த்தாஷ்டம சனியாக செயல்பட்டு உங்களை முடக்கி வைத்திருந்தாரு. கவலைகளில் உச்சத்திற்கு நகர்த்தியும் சென்றிருப்பாரு. ஒரு கவலை தீர்ந்த கையோடு அடுத்த கவலையை கொண்டு வந்து நிற்க வைத்திருப்பாரு. இருந்தாலும் இந்த ராசியில் உள்ள சித்திரை நட்சத்திரக்காரர்களுக்கு மட்டும் இப்போது சனி பயிற்சி நிகழ்ந்து விட்டாலும் வருகின்ற 2024 மார்ச் மாதம் 9ஆம் தேதி வரை சற்று சிரமங்களை சந்திக்க வேண்டிய கட்டாயம் ஏற்படுங்க. இப்போது அர்த்தாஷ்டம சனியாக சஞ்சரித்து வருகின்ற சனி பகவான் பயிற்சியாகி பூர்வ புண்ணிய, சொத்து பத்து, புத்தி சாதுரிய, சூட்சும வெற்றி ஸ்தானத்தில் வந்து அமரப்போகிறார். ஆகவே உங்களது ஒட்டுமொத்த சங்கடம், வீண் பிரச்சனை, தேவையற்ற சிரமங்கள், சில விஷயங்களில் நீடிக்கின்ற இமாலய கவலைகள் அனைத்தும் முடிவுக்கு வரப்போகிறது என சொல்லிவிடலாங்க. ராசிக்கு 6இல் ராகு கிரகமும் 7ஆம் இடத்தில் குரு பகவானும், ராசிக்கு அதிபதியான சுக்கிரன் வலிமையான நல்ல நிலைமையிலும், பாகாதிபதியான சூரியன் 3ஆம் இடமான வெற்றி ஸ்தானத்திலும், தனாதிபதி செவ்வாய் கிரகம் வலுப்பெற்று சாதகமான அமைப்பிலும், கேது கிரகம் 12ஆம் இடத்திலும் அமர்ந்திருக்கிற கிரக சஞ்சாரங்களோடு இந்த சனி பயிற்சி நிகழ போகுதுங்க. ஆக இந்த சனி பயிற்சி தொடங்கி 76 தினங்கள் முடிவதற்குள் உங்களது வாழ்க்கை தரமே அந்தஸ்துடன் மாறப்போகுதுங்க. உங்களுடைய ராசிக்கு கேந்திர திரிகோண ஸ்தானங்களான 4 மற்றும் 5ஆம் இடங்களுக்கு சொந்தக்காரகரான சனி பகவான் தனது மூல திரிகோண வீடான கும்ப ராசியில் ஆட்சி பெற்று வந்து அமரப்போவதால உங்களை சூழ்ந்திருக்கின்ற அத்தனை துயரங்களும் வேதனைகளும் முடிவுக்கு வரப்போகுதுங்க. இனிமேல் தொட்டு முதலில் உங்களது குடும்ப சங்கடம், வாழ்க்கை துணையிடம் தொடர்ந்து வருகின்ற சஞ்சலங்கள், சச்சரவுகள், கருத்து வேறுபாடுகள், மன வாழ்க்கை பிரிவு போன்றவைகள் ஒழுங்குக்கு வரப்போகுதுங்க. இல்லத்திற்குள் தொடர் இனிமைகள் அதிகரிக்க போகுது. வாரிசுகள் உங்களை சம்பாதியில்லாத விரயங்களுக்கு ஆளாக்கி கொண்டிருந்த நிலைமை மாறப்போகுதுங்க. முன்னேற்றங்கள் உங்களுக்கு இந்த சனி பயிற்சியால் ஏற்பட இருக்குது. துலாம் ராசினியர்களுக்கு கிரக நிலைகளின் ரீதியாக கூறப்படும் பரிகாரம் என்ன என்று பார்க்கும்போது, வெள்ளிக்கிழமை தோறும் விரதமிருந்து அனுஷ்டித்து ஸ்ரீ நடராஜர், ஸ்ரீ மகாலட்சுமி வழிபாடு செய்து வாங்க. செவ்வாய்க்கிழமைகள்ல குலதெய்வ வழிபாடு செய்யுங்க. எண்ணற்ற நன்மைகள் உங்களுடைய வாழ்வில் ஏற்படும்.